ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்திய தரப்பில் நம்ம பார்க்க போகிறது பாம்பே அல்வா. பாம்பே அல்வா ஒரு ஸ்வீட் ரெசிபி. அந்த ஸ்வீட் ரெசிபி சேர்க்க தேவையான பொருட்கள் பார்ப்போம். பாம்பே அல்வா சேர்க்க தேவையான பொருட்கள் பார்ப்போம். கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை, நெய், ஏலக்காய் தூள், பைனாப்பிள் எசன்ஸ், ஃபுட் கலர், தண்ணி. முதல்ல 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கலக்கி வைங்க ஒரு பாத்திரத்தில். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சமைக்க போகலாம். முதல்ல அடுப்பை ஆன் செய்து சர்க்கரை 2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அந்த சர்க்கரை எடுத்துக்கோங்க. இனிப்பு அதிகம் தேவைங்க, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 2 கப் சர்க்கரை எடுத்துக்கேன். 2 கப்பு சர்க்கரைக்கு 2 கப் வெல்லம் ஊற்றிக்கோங்க. சர்க்கரை கரையிற அளவுக்கு அடுப்பை நல்லா கொதிக்க வைங்க. ரொம்ப தீய கூட்டாமல் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு சூடுபடுத்துங்க. கட்டி பதம் வேணும்னு அவசியம் இல்லை, கம்பி பதமும் வேண்டாம். கொஞ்சம் நார்மலாக சர்க்கரை கரை அளவுக்கு சூடாக்குனா போதும். இத்துடன் நம்ம கலக்கி வச்ச இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அடுப்பில் பாத்திரத்தில் ஊற்றுங்க. சர்க்கரை கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கலந்து விடுங்க. மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு கலக்க முடியுமோ நல்லா கலந்து விடுங்க. எக்காரணம் கொண்டு கலக்காமல் இருந்துடாதுங்க, கட்டி பிடிக்கும். எவ்வளோ நம்ம தூரம் கலக்கி விடுவோமோ அவ்வளோ தூரம் நமக்கு சாஃப்டாக வரும். கலக்கி விட்டுகிட்டே இருங்க, இல்லாட்டிங்க துண்டு துண்டாக கிடக்கு. நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் கலக்க முடியுமோ அந்த அளவுக்கு கலக்கி விட்டுட்டுறீங்க. இந்த இப்போ தீயை கொஞ்சம் கூட்டி வைங்க. அதில் கொஞ்சம் ஏலக்காவை இடித்து போடுங்க. நான் ஏலக்காய் இடித்து போட்டிருக்கேன். நீங்கள் ஏலக்காவை பொடி பொண்ணியும் போடலாம், உங்கள் இஷ்டம். எவ்வளோ மேக்ஸிமம் கலக்க முடியாது கலக்கிட்டே இருங்க. இந்த எல்லா சைடு கலக்கி இப்போ உங்களுக்கு இது கொஞ்சம் வெள்ளம் கட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் மெதுவாக கலக்கிட்டே இருங்க. டைம் போக போக இந்த மாவு மாவு சர்க்கரை மிஸ் ஆகி கொஞ்சம் கட்டி பதத்துக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓரளவு கட்டி பதத்து வந்திருக்கேன். மீண்டும் கலக்கி விட்டுட்டுருங்க. எல்லா சைடுமே கலக்கி விடுங்க. சர்க்கரையும் மாவும் சேர்ந்து மீண்டும் கொஞ்சம் கூட கட்டிவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டி பதத்துக்கு வரும். நமக்கு பச பதத்துக்கு வரணும். அதனால மேக்ஸிமம் கலக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது மேக்ஸிமமே இந்த கட்டி பதத்துக்கு வந்திருக்கும். அந்த ஃப்ளேவர் கலர் ஒயிட் கலர் இருந்தது, கொஞ்சம் கலர் லேசாக மாறி இருக்கும். நல்லா கவனிங்க. டைம் போக போக கட்டி பதத்துக்கு வரும். கலர் லைட்டாக டிஃப்ரென்ஸ் மாறி வரும், கவனிங்க. கட்டி பதம் தான் நம்ம நெய் சேர்க்க வேண்டும். நெய் மேக்ஸிமம் நிறைய சேர்த்துக்கோங்க. அல்வா ரெசிபிக்கு நெய் தான் ரொம்பவே முக்கியம். அதை மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் நெய் சேர்க்கணுமோ அது நல்லது. பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதாலும் கொஞ்சம் அளவாக சேர்த்துக்கோங்க. இல்லாட்டாங்க நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்க. அல்வானாலே நெய் அதிகமாக இருக்கப்படி தான் செய்வாங்க. நெய்யை சேர்த்து விட்டு மீண்டும் மெதுவாக கலக்கி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அது பக்குவம் வந்திருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களா அடுப்பில், அந்த பக்கம் உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கும். கண்ணாடி ஒரு ஷேப்பில் வந்திருக்கேன். அந்த ஒயிட் கலர் பால் கலர் மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கும். உங்கள் மாவு ரொம்ப ஒட்டி திக்னஸ் கொடுத்துருக்கும். இதில் பைனாப்பிள் எசன்ஸ் சேருங்க. பைனாப்பிள் எசன்ஸ் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டும் சேர்க்கலாம், இப்போவும் சேர்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சுவைக்காக நான் பைனாப்பிள் எசன்ஸ் சுவைக்காக சேர்த்துருக்கேன். நீங்கள் பைனாப்பிள் எசன்ஸ் உங்கள் சுவைக்காக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, உங்கள் விருப்பம்தான். அதுக்கு கலக்கி விட்டுக்கோங்க. கரண்ட் வச்சு எல்லா சைடுமே கலக்கி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட அந்த ஃபுட் கலர் எடுத்து அதில் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நாங்கள் மிக்ஸ் பண்ண ஃபுட் கலரை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஒயிட் அல்வா கலர் அல்வா மாறி இருக்கும். ஃபுட் கலர் எல்லா இடப்பட மாதிரி நாங்கள் கலக்கி விடுங்க. நாங்கள் கலக்கும்போது மேற்கொண்டு நல்லா திக்னஸ் கிடைக்கும். இந்த அல்வாக்கு ரொம்ப திக்னஸ்ஸாக தான் இருக்கணும். அதனால மேக்ஸிமம் எவ்வளோ தான் கலக்க முடியும் அவ்வளோ தான் கலக்கி விட்டுங்க. அடிக்கடி நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் ரொம்ப முக்கியம், நெய்யும் சேர்த்துக்கோங்க. கரண்டில் எடுக்கும்போது தொங்கி விழுற அளவுக்கு ரொம்ப கட்டி பதமாக இருக்கணும், ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கணும். அந்தளவுக்கு நாங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இனி நாங்கள் கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நீங்களே பார்த்துங்க, இவ்வளோ ரெட் கலரில் சூப்பராக இருக்குன்னு. இதை அடுப்பை ஆஃப் செய்து வைத்து கொஞ்சம் இறக்கி வைங்க. தேவைப்பட்ட உங்கள் கொஞ்சம் போல் நட்ஸு, பாதாம், முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு பிளேட் எடுத்து அதை நீங்கள் இந்த நட்ஸ் சேர்த்துக்கோங்க. பாதாம், முந்திரி பருப்பு,
கிறிஸ்மஸ் பழம் ஏண்டா நான் அதை சேர்க்கவில்லை, எனக்கு அது இஷ்டம் இல்லை, நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் நட்ஸ் போட்டு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட சேர்த்துக்கோங்க. அடுத்தது நாம் ரெடி பண்ணி வச்ச அல்பாமை அந்த பிளேட்டில் வச்சு சேப்புக்கு ஆக்குங்க. அதுக்கு சூடு 4 மணி நேரம் கழிந்து அந்த கட்டி பதத்துக்கு வந்துருக்கும். நீங்கள் அதை பீஸ் பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுத்து சாப்பிடுங்க. இதுதான் இப்போ பாம்பே அல்வா ரெடி ஆக்கி நீங்கள் பாம்பே அல்வாவை பீஸ் பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதை மேலே மீண்டும் செஞ்சு பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து தட்டிலேருந்து மாற்றி இன்னொரு பிளேட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்களே பார்த்துட்ருக்கேன் எந்த அளவுக்கு கட்டியாக இருக்குன்னு. இப்படி தான் இருக்கும் பாம்பே அல்வா. நான் இப்போ உங்களுக்கு கற்று வச்சு கட் பண்ணி தரேன். எந்த அளவுக்கு கட்டியாக சூப்பராக வந்திருக்கு நீங்களே பாருங்கள். இதை நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பீஸ் போட்டு சின்னதாக கட் பண்ணி பிள்ளைங்களுக்கு நீங்களும் சாப்பிட்ட மகளுங்க. இதை அடிக்கடி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ரொம்ப ஸ்வீட் ரெசிபி, பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். பிள்ளைங்க அல்வா கேட்கும்போது இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க.